தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நடிப்பு பார்த்துட்டாங்க. நடிப்பு எந்த அளவு இருக்குன்னு கடந்த ஒரு மாதமாக தெரிஞ்சிடுச்சு. அண்ணாமலை அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை, மாற்றுவோம் மாறுவோம் மாற்றுவோம். இந்த மாற்றத்துக்கான விடிவெளி தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு ஒரு பெரியவங்கிட்ட நீங்கள் கேட்கணும், குழந்தைங்க எப்படி வரணும்னு சொல்லிட்டு. படித்தவர்கள் பின்னாடி போனால் தமிழ்நாடு சிறப்பாக அமையன்றது சின்ன குழந்தை முதல் பெரிய வரைக்கும். நீங்கள் நடித்தவர் போனால் எப்படி இருக்கும்? நடிப்பு மட்டும்தான் இருக்கும், நாளைய தலைமுறை வளராது. அதனால் அண்ணாமலை போன்ற மிக சிறந்த ஆளுமை மிக்க தமிழ்நாட்டில் வந்தால் இந்த தமிழ்நாடு உலக அளவில் திரும்பி பார்க்கும். அண்ணாமலை பேர் இங்கே இல்லை, உலக அளவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள், லண்டன் யூஎஸில் பாருங்கள், எங்கே வேணால் பாருங்கள். அண்ணாமலை ஸ்பீச்சும் தமிழ்நாடை திரும்பி பார்க்க வைக்கிது. நேற்று உறுப்பினர் சேர்க்க பார்த்தோம், நாங்கள் வேலையில் போட்டோம், சாதாரண போட்டு உட்காந்துருந்தோம். எல்லாரும் மக்கள் வரவேற்கிறாங்க. தானா இப்போது ஒரு நிகழ்ச்சினா ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டம் சேர்ப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்காக ஜி நான் வரேங்க, இங்கே இருக்கேன், இங்கே நேம் இருக்கு, உறுப்பினர் சேருங்க, தானாக சேர்றாங்க. எங்களை எப்படி வச்சுக்க உணர்ச்சி இன்னும் அதிகமாகுது. நாங்கள் பார்க்க ஒரு அண்ணாமலை ஃபோட்டோ பார்த்தாவே தானாக அவங்களே ஈர்க்குது. அப்படியே அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மிகப்பெரிய பவர் உருவாக்கியிருக்காரு. இது நாளடைவில் தமிழ்நாடு மொத்தமே படித்த இளைஞர்கள் முதல் எல்லாரும் ஆதரிப்பாங்க. சரிங்களா? தமிழகத்தில் எல்லாருமே வழி மாறி போகிறாங்கண்ணே. யாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக யாருமே இருக்கிறது இல்லை. அவங்க எப்படின்னா ஒரு சினிமாவிலேருந்து வந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது பின்புலம், பணம், பதவி, அந்த ஆள் பலம் இதெல்லாம் பார்த்து இப்படி போகிற அந்த கூட்டம்லாம் மாறணுண்ணே. உண்மையாக அறிவு சார்ந்து ஒரு மனுஷன் நமக்காக உழைக்கணும்னு சொல்லி அவருக்கு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு நமக்காக வந்திருக்காருண்ணே. முதல்ல அவர் கஷ்டப்பட்டு படித்து IPS பாஸ் பண்ணாருண்ணே. அது தமிழக மக்களுக்காக தான் விட்டுட்டு அதுலேருந்து ஒரு குழந்தை ஒரு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அந்த மனசு வருத்தத்தினால அதுலேருந்து வெளிப்பட்டு இப்போ அடுத்து அரசியலேருந்து அதெல்லாம் தடுக்கலான்னு சொல்லி வந்தாருண்ணே. அதாவது அறிவு சார்ந்து அறிவு சாரான்னு ஒன்று இருக்குண்ணே. அப்படி அறிவு சார்ந்து ஒரு தலைவர் எங்கள் கிட்டே இருக்காருண்ணே. அறிவு சார்ந்து நாங்களும் நடந்துக்கிறோம், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லைண்ணே. எங்களுடைய நோக்கம் போதை ஒழிக்கணும். எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது போதை ஒழிக்கணும்னு. அதுக்கான முன்னெடுப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோண்ணே. இது பொள்ளாச்சியில் மாநாடா என்னென்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு துவக்கத்தை அண்ணன் பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்கி வைக்கிறாரு. அதன்படி நாங்கள் அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்திலும் நடத்துகிறோம். அடுத்து நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் போதை ஒழிப்புக்கு பேரணி நடத்துகிறோம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அடுத்து சுற்றுச்சூழலுக்கு எதிர்ப்பாகவும் அண்ணன் செய்ய சொல்லியிருக்காரு. சுற்றுச்சூழல் ஆதரிக்கும் விதமாக மரக்கன்று நடும் விழா, மரக்கன்று வழங்குறதுன்னு சொல்லி. ஆமாண்ணே எல்லாருமே ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லா வேலைகளுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான மக்களுக்காக, இதுதானே மக்களுக்காக, உண்மையான மக்களுக்காக. இதுதானே வெறும் ஸ்டேஜில் மட்டும் பேசிட்டு போறவர் எங்கள் அண்ணன் இல்லைண்ணே. லீட் த சேஞ்சுன்றது காரணம் என்னன்னா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு. அவர் அண்ணன் நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாருன்னு எதிர்பார்க்காம நீ முதல்ல மாறுன்னு சொல்றாரு. மாறுவோம் மாற்றம், நீ முதல்ல மாறு, உன்னைய பார்த்து மற்றவங்க மாறுவாங்கன்னு சொல்றாரு. அதனால லீட் த சேஞ்சுன்னு வச்சது காரணம் நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும் சேஞ்சுன்றதுக்காக. ஒவ்வொருத்தரும் தன்னார்வலர்களாக யார் வேணால் இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவங்க பணியை தொடங்கலான்னு அதுக்காக ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அடித்தளம் நல்ல பேஸ் ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்கோண்ணே. ஒவ்வொரு ஊராக போய் நாங்கள் செயல்படுறோன்னே. மக்களுக்காக நல்லது என்னென்னவோ அண்ணன் வீதி வீடாக போய் கேட்டு செய்ய சொல்லியிருக்காருன்னு. அது கூடிய விரைவில் எல்லாமே நடக்கும். அவருக்கு இருக்க நாலேஜுன்றது வேறண்ணே. அவர் கண்டிப்பாக நல்லது செய்ய எங்களுக்கு நம்பிக்கை. எங்களுக்கு ஒன்றும் பண்ணலண்ணே, எல்லாருக்குமே பண்ணுவாருண்ணே. கண்டிப்பாக அவர் பண்ணணும் தான் வராரு. எங்களை கைவிட மாட்டார், நாங்கள் நம்புகிறோண்ணே. நம்பிக்கை தானே, நம்பிக்கைக்காக அவர் கூட நிற்கிறோண்ணே. எதுவாக இருந்தாலும் அவர் தானே எங்களுக்கு.